அம்மா என்றால் அன்பு, அன்பு என்றால் அம்மா. தமிழக மக்களால் அம்மா என்று அழைக்கப்படும் புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 8 ஆண்டு ஆகிறது. பிப்ரவரி 24 அவருடைய பிறந்தநாள் வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா பற்றி சிறிய காணொலியில் 9ஆம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஒன்றானது. இரட்டை இலை சின்னம் கிடைத்தது. செல்வி ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளர் ஆனார். 1990ஆம் ஆண்டு பர்கூர் கங்கை தொகுதியில் வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக முதல்வரானார். தேர்தல் வெற்றி பெற்ற தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் என்ற பெருமையை பெற்றார். 2001ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக தமிழக முதல்வர் ஆனார். 2002ஆம் ஆண்டு மூன்றாவது முறையாக தமிழக முதல்வர் ஆனார். 2006ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். 2011ஆம் ஆண்டு 4வது முறையாக தமிழக முதல்வர் ஆனார். 2014ஆம் செப்டம்பர் மாதம் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றார். 2015ஆம் மே மாதம் அந்த வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் தமிழக முதல்வர் ஆனார். புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா மறைந்தாலும் இன்னமும் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அரசியல், சினிமா இரண்டிலும் விருப்பப்பட்டு வரவில்லை. எதிர்பாராமல் காலத்தின் கட்டாயத்தால் சினிமா, அரசியல் இரண்டுமே கால் பதித்தார். சினிமாவில் ABC படம் மூலம் அறிமுகமான செல்வி ஜெயலலிதா 112 படங்களின் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம் மொழி படங்களில் நடித்தார். அவர் கடைசியாக படம் நதியை தேடி வந்த கடல் அவர் கடைசியாக நடித்த படமாகும். எம்ஜிஆருடன் 28 படங்களின், நடிகர் சிவாஜி கணேசனுடன் 17 படங்களில் நடித்தார். அரசியல் கொண்டுவரப்பட்ட புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளராக 15 ஆண்டு காலம் தமிழக முதல்வராகவும் பதவி வகித்தார். அதிமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக கட்டி காத்தார். இரும்பு பெண்மணி என்று இந்திய மக்களால் அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா கலைஞருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்த சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் செல்வி ஜெயலலிதா கலைஞருக்கு சிம்ம சொப்பனமாக தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அரசியலையும் கால் பதித்து இந்திய அரசியலையும் கிங் மேக்கராகவும் இருந்தார். அத்வானி, மோடி போன்ற பாரத பிரதமருடன் நெருங்கி பழகியிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மோடியா இந்த லேடே என்ற இவர் பேசிய வசனம் இன்றமும் ஜெயலலிதா மறைந்த பிறகு தமிழ் மக்களால் இன்றமும் அந்த வசனம் கொண்டாடப்படுகிறது. செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் பெண் தொட்டில் குழந்தை திட்டம், விலையில்லாத கணினி திட்டம், மழைநீர் சேமிப்பு திட்டம். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் அம்மா உணவகம், தொட்டி குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், மழைநீர் சேமிப்பு திட்டம், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு விலையில்லாத கணினி, விலையில்லாத ஆடு மாடுகள், அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், அம்மா ஆரோக்கிய திட்டம், அம்மா குடிநீர், அம்மா சேவை மையம் போன்ற திட்டங்கள் மக்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட திட்டங்களாகும். இந்த திட்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, பின்னாடி இந்தியா முழுவதும் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆணதிக்கம் நிறைந்த அரசியலில் ஒரு ஆணதிக்கம் நிறைந்த அரசியலில் ஒரு பெண்மணியாக கால் பதித்த புரட்சி தலைவி ஜெயலலிதா 15 ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாத்தார். இரும்பு மதம் நடந்த பிறகும் இன்னமும் வாழ்ந்து கொண்டு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அம்மா என்றால் அன்பு, அன்பு என்றால் அம்மா. அந்த அம்மா காற்று இருக்கும் வரை அவருடைய புகழ் இருக்கும்.